அக்கா வணக்கம். நம்ம பேர் சொல்லுங்கக்கா. ஆயிஷா பானுங்க. சரிங்க. எங்க கடை பேர் வந்து செல்வம் மெட்டல் ஸ்டோர்ஸ்ங்க. சாமிநாபுரத்துல இருக்குது. நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படியே பேக் சைடு. இந்த சைடு இருந்து வந்தீங்கன்னா வந்து பள்ளப்பட்டியில இருந்து உள்ள வரலாம். எங்களுடைய கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, உங்க வீட்டுல வேஸ்ட் இந்த பாத்திரம் நம்ம புழங்கவே முடியாது அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கிறத கொண்டு வந்து நம்ம பழச போட்டுட்டு புதுசா உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் டிசைனா பார்த்து எடுக்கலாம். நிறைய ட்ரெண்டிங் இருக்கு. அதெல்லாம் பார்த்து நம்ம வேணுங்கிறத நல்லா பார்த்தே எடுத்துக்கலாம். நம்ம ஆன்லைன்ல எடுக்கிறத காட்டிலும் அங்க வந்து ஒரு பொருள் மட்டும் தான் நம்ம பார்த்து எடுப்போம். இது வந்து அப்படி இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமா, குக்கர்ஸோ இல்ல சில்வரோ அலுமினியம் அந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம நல்லா கண்ணார ஒண்ணுக்கும் ஒரு 10 பொருள் பார்த்து எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். எங்க கடையை பொறுத்தளவுக்கு எல்லா இதுவுமே இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து ரேட் வைஸ் வந்து பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேங்கா. இப்ப நம்ம கிட்ட என்னென்ன பாத்திரம் வச்சுக்கீங்கன்னு பார்த்தலாமா? பார்த்தலாம் சார். ஓகே. தாளிப்பு கரண்டில இருந்து பாத்துக்கலாங்க. இது வந்து அலுமினியம். இது அலுமினியம். வந்து இது குக்கர் மெட்டீரியல் நல்லா ஹெவியாவே இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா 115 ரூபாயில இருந்தே இருக்கு. இது ஸ்டார்டிங் சைஸ். இது 5 நம்பர். இது வந்து பாத்தீங்கன்னா இது 115 ரூபா வரும். ஏதாவது ஹெவியாவும் இருக்கும் உங்களுக்கு. குக்கர் மெட்டீரியல் இதுக்கு. இதோட மெட்டீரியல் வந்து குக்கர் மெட்டீரியல் 115 ரூபா. இது வந்து இதுலயே பாருங்க 4 சைஸ் வருதுங்க சார். இதுலயே வந்து 4 சைஸ் வருதுங்க சார். இது பாருங்க என்னென்ன சைஸ்ங்கா, என்னென்ன ரேட்ல அந்த சைஸ்ல சொல்றீங்க சார்? இது 5 நம்பர் பாத்தீங்கன்னா இது 115 ரூபாய் வருதுங்க சார். இது 140 ரூபாய் வருதுங்க சார். இதுங்க அத விட கொஞ்சம் பெருசு. இது அடுத்த சைஸ்ங்க சார். ஓகே. அடுத்த சைஸ்ங்க சார். இது 165 ரூபாய் வருதுங்க சார் உங்களுக்கு. 165. ஓகே ஓகே. இது 175 ரூபாய் வருது. 175. ஆமாங்க சார். ஓகேங்க. இது என்ன மெட்டீரியல்? இது வந்து குக்கர் மெட்டல்பாங்க. நம்ம அலுமினியம் குக்கர் வச்சிருக்கறாங்க சார். அதே அளவுக்கு வெயிட் இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஹெவியா தான் இருக்கும் சார். இல்லக்கா, நல்லா ஹெவியாவே இருக்கு. நல்லா எடுக்கிறதுக்கு நல்லா வெயிட்டாவே இருக்கு. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் மெட்டல் வருதுங்க சார். இதுக்கு அதே குவாலிட்டியே தான். அதுலயே வந்து பிளாக் மெட்டல் வரும் உங்களுக்கு. அடுத்து வந்து பிளாக் மெட்டல். அதுலயே வந்து உங்களுக்கு இது வந்து 5 நம்பரே வந்து உங்களுக்கு 145 ரூபாய் வருங்க சார். இதே அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா இது 6 நம்பர். இது 6 நம்பர் 160 ரூபாய் வரும். அதுக்கு அடுத்த சைஸ் பாத்தீங்கன்னா 180 ரூபாய் வரும். இது 8 நம்பருங்க சார். இது வந்து 260 ரூபாய் வருதுங்க. இப்ப எனக்கு ஒரு டவுட். இதுக்கு வந்து இந்த குக்கர் மெட்டல்னு சொல்றீங்க. சோ இதுக்கும் இந்த பிளாக் மெட்டலுக்கு என்ன டிஃபரெண்ட் வருது? அது வந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் கலர் வந்து உங்களுக்கு இதாகும், டிஃபரெண்டா தெரியும் உங்களுக்கு. கொஞ்சம் விட்டுட்டாங்கனாலும் கொஞ்ச நேரம் இந்த எண்ணெய் ஹீட் ஆகிறதுக்கு விட்டுட்டீங்கன்னா கலர் கொஞ்சம் டிஃபரெண்டா எல்லோ கலரா தெரியும். அந்த மாதிரி எல்லாம் ஆகும். ஆனா இது வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார். உங்களுக்கு வாசபிளுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. அதுதாங்க சார் டிஃபரெண்ட் உங்களுக்கு. இதுவும் சேம் அதே குக்கர் மெட்டீரியல் தான். இப்ப பிளாக் மெட்டல் குக்கர்லாம் வருது இல்லைங்க சார். அதே மாதிரி அதே குவாலிட்டிலேயே இது பண்றாங்க. அதே குவாலிட்டியா தான் நல்லா இருக்கு. ஆனா பெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ரொம்ப நேரம் விட்டோம்னா அந்த எல்லோ கலர் வராம அதுக்காகவே பிளாக்ல தெரியாதுங்க சார். அது அடுத்து பாத்தீங்கன்னா பிராண்டுங்க சார். அது இப்ப பார்த்ததெல்லாம் வந்து அலுமினியம் பிளாக் மெட்டல்னு பாத்தங்க சார். அடுத்தது பிராண்டுன்னு பார்த்தா பிரஸ்டீஜ் இருக்கு. பிரஸ்டீஜ் வந்து இருக்கிறதுல சின்ன சைஸ். அதுதான். அதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கவும் செய்யலாம். இது கம்மியா ஒரு பொரியல் அந்த மாதிரியே கூட வைக்கலாம். இது மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை 3 மெட்டல்பாங்கல்ல, உங்களுக்கு அடி பிடிக்காது தீயாது அந்த மாதிரி இருக்கிற அந்த மெட்டீரியல் இது வர்றது. அதே பிரஸ்டீஜ் பிராண்ட்லயே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 720 ரூபாய் வருதுங்க சார். 720 பிராண்டட். அடுத்தது அது வந்து பிராண்டட். இது வந்து நான் பிராண்டா இருந்தாலும் சேம் அதே குவாலிட்டியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க சார். அதே ட்ரைப்ளையே தான் உங்களுக்கு. இது என்ன ரேட்டுங்க? இது வந்து 325 அந்த ரேஞ்ச் வருவாங்க சார். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான பாத்திரம் தாங்க. இது வந்து ஸ்டீம் ப்ரோம்பாங்க. இது வந்து 5 விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாப்பாடும் வடிச்சுக்கலாங்க. இட்லி தட்டு வச்சீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் லிட் இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல கான் அந்த மாதிரி எல்லாம் வேக வச்சீங்கன்னா நீங்க அப்படியே இது வச்சு நீங்க பாத்துக்கலாம் எவ்வளவு இது வந்து நம்மளுக்கு வெந்து இருக்குது அப்படிங்கறது எல்லாமே பாத்துக்கலாம். இது வந்து இதுக்குன்னு கிளாஸ் லிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு உண்டான ஸ்டீமர் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. இது சரிங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் இருக்கிறதுலயே மெயின். என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப எல்லாமே வந்து கஞ்சி வடிச்சுதான் சாப்பிடுறாங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதுல சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வச்சுட்டு நீங்க இதெல்லாம் மூடி வச்சுக்கலாம். சாப்பாடு வெந்ததுக்கு அப்புறம் நீங்க இது இப்படி எடுத்துட்டீங்கன்னா அது பாட்டுக்கு கஞ்சி கீழே இதுல ஸ்டோர் ஆயிக்கும். சரிங்களா? இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இட்லி குக்கரா நம்ம யூஸ் பண்றோம். அது இல்லாம நம்ம சாதாரணமா நம்ம வேக வச்சுக்கலாம். நீங்க இட்லி வச்சுட்டு இந்த லிட்டு போட்டு நீங்க மூடிக்கலாம். இதே லிட்டையே நம்ம மறுபடியும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட்லியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்திலேயே வந்து இட்லி பாத்திரமாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. மினிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா வந்து மித்தது எல்லாமே வந்து பெரிய தட்டு தான் கொடுத்துருப்பாங்க. பெரிய இட்லி இந்த ரவுண்ட் இட்லி வருது பாருங்க. அது கொடுத்துருப்பாங்க. 4 தட்டு வருங்க சார். 4 தட்டு வருதுங்க சார்.
அதெல்லாம் மினி இட்லி ஆனா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைங்க சார், அதுக்காக வந்து பெரியவங்க எல்லாம் வந்து பெரிய இட்லி வச்சா கூட குழந்தைங்களுக்கு விருப்பத்துக்காக வேண்டி இந்த மினி இட்லி சேர்த்து இதுலயே கொடுத்துருக்காங்க சார். இது குழந்தைங்களுக்காகவே மெயினா இது கொடுத்துருக்காங்க சார். ஏன்னா குழந்தைங்களுக்காக தானே எல்லாமே நம்ம சமைக்கிறது எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுறது குழந்தைங்க தான். நம்ம வந்து ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு போயிரும். ஆனா குழந்தைங்க வந்து அப்படி இல்ல, வித்தியாசமா இருந்தா மட்டும்தான் வந்து அவங்க லைக் பண்ணுவாங்களே. அதுக்காகவே வந்து இந்த செட்டோடய வந்து இந்த மினி இட்லியும் சேர்த்து தந்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். இந்த ஒரே பாத்திரத்திலே வந்து பாத்தீங்கன்னா 5 விதமான நம்ம சமையல் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் சார். இது 3175 ரூபாய் வருதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை ஐட்டத்திலேயே கடாய் வானல். இது வானலுங்கன்னா இது வந்து உங்களுக்கு லிட்டோடய தந்திருக்காங்க உங்களுக்கு. நம்ம அதுக்கு செப்பரேட்டா வந்து தொலைவிட்டு இருக்க முடியாது. அதனாலயே வந்து பிராண்ட்லயே தான் இது வந்து பார்த்தா பிராண்டுன்னு பார்த்தா LLM, அது பட்டர்ஃபிளை கம்பெனி தான் இருந்துச்சு. இப்போ வந்து LLM மாத்திட்டாங்க. அவங்களே வந்து இப்போ இந்த ட்ரைப்ளை ஐட்டம் எடுத்து செய்யறதுனால உங்களுக்கு இது நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னன்னா அடி பிடிக்காது. நல்லா எடுத்து பாருங்கன்னா நல்லா ஹெவியாவே இருக்கும். உங்களுக்கு நல்லா வெயிட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த லிட்டுமே கூட உங்களுக்கு இதா தந்திருக்க மாட்டாங்க, லைட் வெயிட்டா தந்திருக்க மாட்டாங்க. அதே ட்ரைப்ளை ஐட்டத்திலேயே தான் கொடுத்துருக்காங்கிறப்ப வந்து நல்லா ஹெவியா இருக்கும். உங்களுக்கு நல்லா ஆவி பிடிச்சி வேகிறதுக்கு இது எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1885 ரூபாய் வருங்க சார். இந்த சைஸ் வரைய ரேட் இருக்குங்க. இது வந்து 26 சைஸுங்க. சைஸ் பார்த்தா உங்களுக்கு 26 அப்படிங்கிறப்ப வந்து ஒரு 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்குங்க. இது வந்து இப்போ 20 இருந்தே இருக்கு. அதாவது 970 ரூபாயில இருந்தே ஸ்டார்ட். அதுலயே இருக்கு. இதுலயே வந்து இது வந்து பீஸ் ரேட். ஆக்சுவலா இது உங்களுக்கு வெயிட் ஐட்டத்திலயும் இருக்கு. உங்களுக்கு கிலோ ரேட் இப்போ வந்து எடை வச்சு நம்ம ரேட் சொல்லுவோம். அதுலயும் இருக்குது. அது பார்த்தா உங்களுக்கு கிலோ வந்து 760 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். இப்போ பிரியாணினாவே நம்ம வந்து அலுமினிய பாத்திரத்துல தான் சமைச்சிருப்போம். அதே வந்து ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடி பிடிக்கும், அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இதாகும். அதே ஒரு மாதிரி மூட் அவுட் ஆயிரும். அதே வந்து இப்போ வந்து நாங்க ஸ்டீல்லயே கொடுத்துருக்கோம். அது ட்ரைப்ளை ஐட்டத்துல வந்திருக்குது இப்போ. அப்படிங்கிறப்போ வந்து உங்களுக்கு இது அடிப்பிடிக்குங்கிற வாய்ப்பே இல்லை. 3 லேயர் கொடுத்துருக்கிறதுனால இது அடிப்பிடிக்கவும் பிடிக்காது. நல்லா ஹெவியாவும் இருக்கும். உங்களுக்கு அதுலயே லிட்டோடயே கொடுத்துட்றாங்க. அப்படிங்கிறப்ப இது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா, உங்களுக்கு பிரியாணி அடி பிடிக்காது. எந்த ஒரு கிரேவியோ எதுனாலும் நம்ம செய்யலாம். இதுல அடிப்பிடிக்காத அளவுக்கு இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது வந்து ஒரு 2.5 லிட்டர் பிடிக்குங்க சார். சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3/4 கிலோ தாராளமா செய்யும். அது பிரைஸ் பாத்தீங்கன்னா 1400 ரூபாய் அப்படி வரும். இதுல இதுங்க சார் 20 சைஸ்ல இருந்து உங்களுக்கு 28 சைஸ் வரைக்கும் நல்லா ஹெவியா இருக்கிறதுனாலயே உங்களுக்கு வந்து ரேட் வந்து மேக்ஸிமம் வந்து பொருளோட ஹெவி தான் பாப்பாங்களே ஒழிஞ்சு இப்ப வந்து ரேட் வந்து யாரும் வந்து ரொம்ப மென்ஷன் பண்றது இல்ல. அலுமினியத்துல வந்து எடுக்கிறப்போ வந்து எல்லாம் அடிபிடிக்குது அப்படின்னு நிறைய வராங்க. புதுசாவே எடுத்துட்டு போவாங்க, கொண்டு வந்து இல்லைங்க ரொம்ப அடிபிடிக்குது அப்படின்னு கொண்டு வந்து பழசுல போடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா இது எடுத்துட்டு போன வரையிலும் எல்லாம் நாங்க எவ்வளவோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து சொல்லியே தான் கொடுத்துருக்கோம். இது எடுத்துட்டு போவாங்க, தாராளமா செய்யலாம், உங்களுக்கு அடி பிடிக்காது அப்படின்ட்டு கஸ்டமர்ஸே வந்து சொல்றாங்க. பரவாயில்லைங்க, நல்லதாவே கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு வந்து எவ்வளவு கமெண்ட்ஸ் வந்துட்டே தாங்க சார். இப்ப நம்ம வந்து இதுக்குமே வந்து நம்ம பழைய பாத்திரம் கொடுத்துட்டு இந்த பாத்திரத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கி எடுத்துக்கலாங்க சார். தாராளமா எடுத்துக்கலாங்க சார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அலுமினியம் எல்லாமே நாங்க எடுத்துக்கிறோம். வெயிட் பேஸுக்கு எடுத்துக்கிட்டு உங்களுக்கு அது பொருள் எந்த மாதிரி வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுதான் இது போட்டா இதுதான் எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்ல. பழசை போட்டுட்டு நீங்க எதுனாலும் எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம், மிக்சி எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாங்க சார். அலுமினியம், சில்வர் எல்லாமே அடுத்தது பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் கம்பெனிலேயே வந்து இப்போ கிளிப்பான ஒரு குக்கர் கொடுத்தோம். மித்த குக்கர்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்டில் வச்சு நம்ம ரொம்ப டைட் பண்ணி நம்ம லாக் பண்றதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது வந்து அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் ஈஸியான இதாவே கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா அது கிளிப்பான் இது பேரு. ஹேண்டில் எல்லாம் பாருங்க நல்லா ஹெவியா தான் கொடுத்துருப்பாங்க. டபுள் சைடு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி லிட்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஈஸியா உங்களுக்கு வேர் பண்ற மாதிரி தான். சும்மா இப்படி வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கும் சார். இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் இப்படி வச்சு நம்ம லாக் பண்ணிக்கலாம். நம்ம லாக் பண்ற மாதிரி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஈஸியா இருக்குங்க சார். நல்லா இருக்கு. அதாவது நம்ம திருப்பறப்ப 2 பக்கம் ஓபன் ஆகுது. ஆமாங்க சார். ஓகே ஓகே, நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பரா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்குங்க சார். ஹேண்டில் பண்றதே ரொம்ப ஸ்மூத்தா தான் இருக்கும். ஆமாங்க சார். இது எத்தனை லிட்டருங்க? இது வந்து 3 லிட்டர்ஸ் சார். இப்போ நம்ம கிட்ட எத்தனை லிட்டர் அவைலபிள்ஸ் இருக்கு? இப்போ 3 லிட்டர் 5 லிட்டர் வரையும் தான் வந்து இதுலயே கொடுக்கறதே. பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளிப்பானுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர் இது 3 மட்டும் சைஸ் மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ இது வந்து இது 3 லிட்டருங்க. 1390 ரூபாய் வருதுங்க சார். 1390. ஆமாங்க சார். இது 2 லிட்டர் 2 லிட்டர் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1200 ரூபாய் அந்த சம்திங் வரும். அவ்வளவுதான் சார். 3 சைஸ் அவைலபிள். ஆமாங்க சார். 2 லிட்டர், 3 லிட்டர், 5 லிட்டர். அதாவது இது வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றோம் இல்லைங்க சார். இது மறுபடியும் இதை சமைச்சிட்டு இதை எடுத்துட்டு அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து கிளாஸ் லிட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம சமைச்சு இதை அப்படியே மூடி வச்சுக்கலாம். அதுக்குன்னு வேற மூடி வந்து நம்ம தொட வேண்டியதே இல்ல. அதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க கிளாஸ் லிட்டவே. உங்களுக்கு கிளாஸ் லிட்டோடயே வந்திருக்கு. இது வந்து 2 மூடி கொடுத்துருக்காங்க வச்சுக்கீங்களேன். சமைக்கிறப்ப இந்த லிட்டு போட்டுக்கலாம், நம்ம சர்வ் பண்றப்ப இந்த லிட்டு போட்டுக்கலாம் நம்மளுக்கு. சரிங்களா,
லேடிஸ்க்குன்னா இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சார். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியல்லயே கொடுத்துருக்காங்க. அது வந்து குக்கரை யூஸ் பண்றப்ப குக்கர் லிட் போட்டுக்கலாம். அது கூட பாருங்க டபுள் சைடு ஹேண்டில் நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் சைடு ஹேண்டில் ஈஸியா உங்களுக்கு வேர் ஆகும். நம்ம லாக் போட்டுக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்ம. அதுலயே வந்து உங்களுக்கு இந்த நம்ம கொண்டக்கல்ல காய் அந்த மாதிரி எல்லாம் வேக வச்சு நம்ம தண்ணி வடிக்கிறப்ப மேல கையில எல்லாம் ஊத்திக்கிறாங்கிறாங்களே, அதுக்கு பதிலாக தான் இப்ப அதுக்குன்னே வந்து உங்களுக்கு லிட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி லிட்டுங்க சார். இது லிட்டும் வந்துடும் உங்களுக்கு. நீங்க வந்து சும்மா இப்படி வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணீங்கன்னா லாக் ஆயிக்குது உங்களுக்கு. நீங்க சும்மா எடுத்தாலும் வராது உங்களுக்கு. சரிங்களா? அது நீங்க இப்படி வடிச்சுக்கலாம், வடிக்கவும் செய்யலாம். இந்த பாருங்க அதுக்குன்னே ஹோல் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு சிலர் எல்லாம் வந்து சாப்பாடு வடிக்கணுங்கிறாங்கல்ல, அது இதுலயே செஞ்சுக்கலாம். நம்ம இதுலயே வச்சுக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணலாம் சார். அதான் ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி வடிக்கவும் செஞ்சுக்கலாம் நீங்க. ஈஸியா தாங்க சார் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 6 லிட்டர் கெப்பாசிட்டிங்க சார். 6 லிட்டர் கெப்பாசிட்டி. இது வந்து 2 சைஸ் தாங்க சார். 4 லிட்டர், அடுத்தது பார்த்தா 6 லிட்டர். அது 2 சைஸ் தான் இது வருது. அதை விட்டு உங்களுக்கு வந்து கமர்சியலுக்கு போயிடும். கமர்சியல இந்த ஃபெசிலிட்டி வராது உங்களுக்கு. கமர்சியல்னா 18 லிட்டர் 24 லிட்டருங்கிறப்ப வந்து அதே மாதிரி இந்த டபுள் சைடு ஹேண்டில் நல்லா ஹெவியாவே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. எல்லாமே வந்து எல்லா குக்கர்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 years வாரண்டியோடய கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 860 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் சார். ஐடியல் பிராண்ட் பொறுத்த அளவுக்கு. அப்படிங்கிறப்ப வந்து ரேட் வந்து அப்பப்போ மாறிச்சுன்னா மாறதான் செய்யும். கூடுனா கூடும், குறைஞ்சா குறையும். இன்னைக்கு நம்ம சொல்ற ரேட்டே வந்து இருக்கணுங்கிறதுல இப்ப வந்து இப்ப 860 ரூபா சொன்னதே வந்து இப்ப 830க்கு வரவும் வாய்ப்பு இருக்குது, 880க்கு வரவும் வாய்ப்பு இருக்குங்க சார். அதுக்கு இன்னைக்கு ரேட்டுங்க சார். மார்க்கெட் பிரைஸ் தாங்க சார் எல்லாமே உங்களுக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிச்சன்ல நம்ம ரொம்ப அதிகமா யூஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா குழம்பு அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைப்போம் இல்லைங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து சின்ன சைஸ்ல இருந்தே இருக்குங்க சார். இந்த சைஸ் எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 50 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க சார். 50 ரூபாயில இருந்தே உங்களுக்கு இது வந்து அடுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த சைஸ் இருந்து சின்ன சைஸ்ல இருந்தே இருக்கும். நமக்கு எந்த சைஸ்னாலும் நம்ம வேணுங்கிறத எடுத்துக்கலாம். இந்த செட்டா தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லைங்க. நம்மளுக்கு உதிரியா நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிற சிங்கிள் பீஸ்னாலும் எடுத்துக்கலாங்க சார். நம்மளுக்கு செட்டுன்னு இந்த செட்டு தான் நம்ம எடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. இது வந்து ஸ்டார்டிங்ல 50 ரூபாயில இருந்தே இருக்குங்க சார். 50 ரூபாயில இருந்து 150 ரூபாய் வரையுமே இருக்குங்க சார். இது பாத்தீங்கன்னா சைஸ் சரியா. இப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவு பவுனிம்பாங்க. மாவுலாம் நம்ம எடுத்து வைப்போம்ல, ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு, வீட்டுக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு, இது எல்லாமே வந்து மாவு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்ட்டு வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம அம்மா எல்லாம் வச்சிருப்பாங்க பாருங்க, அப்பெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. இந்த மாதிரிதான் வந்து மாவுலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இதுலதான் வைப்பாங்க மேக்ஸிமம் வந்து. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாயில இருந்தே எடுக்கலாங்க. 250 ரூபாயில இருந்தே எடுக்கலாம். நல்லா ஹெவியாவே இருக்கும். நீங்களே எடுத்து பாருங்களேன் எவ்வளவு வெயிட்டா இருக்குங்கிறது. ஆமாங்க. சைஸ் வரையா ரேட் டிஃபரெண்ட் வரும். வெயிட் கணக்கு தான் ஆக்சுவலா வந்து. இது வந்து எல்லாமே வெயிட் பேசஸ் தான். உங்களுக்கு எதுவுமே ஸ்டிக்கர் ஒட்டி ரேட்லாம் இதெல்லாம் இல்லை. எல்லாமே கேஜி கணக்கு தான் வரும் நமக்கு. ஆமாங்க. கேஜி கணக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் 300 ரூபாயில இருந்தே இருக்கு. 280 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். அதுல இருந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி என்ன குவாலிட்டி வேணாலும் இருக்கு. அதுக்குன்னு ரொம்ப சீப்பஸ்டாவும் இருக்காது. ரொம்பவுமே வந்து ரொம்ப தகடாட்டா இருக்கும் இல்லைங்க சார். அந்த மாதிரி குவாலிட்டியில இருக்காது. நம்மளுக்கு எல்லாமே வந்து ஹோல்சேலுங்கிறதுனாலயே என்னமோ நம்ம நல்லா ஹெவியா தான் மக்களுக்கு வந்து நல்லா ஹெவியாவே கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த பேசஸ்ல தான் நம்ம வந்து இது. நீங்களே பாத்துருப்பீங்களா இது வரையிலுமே வந்து எடுத்த ஜாமான எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா ஹெவியாவே தான் இருக்கும். இருக்குங்க சார். இதுலயே பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு இதே செட்டு பாருங்க சின்ன சைஸ்ல இருந்து இருக்கு. இது வந்து ஒரு 5 லிட்டர் பிடிக்குதுன்னா 5 லிட்டர் பிடிக்குதுன்னு வைங்க. இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் நல்லா பெரிய. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பானை, தண்ணி ஊத்தி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே எடுக்கலாம் சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா பெரிய சைஸா இருக்குங்க சார். ஒரு 3 குடம் தண்ணி பிடிக்கும். நம்ம வீட்டுல எல்லாம் தண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்கல்ல, அது வந்து 3 குடம் தண்ணி பிடிக்கிற அளவு சின்னதுல இருந்தா இருக்குது. ஒரு 25 லிட்டர் 20 லிட்டர் பிடிக்கிறது வந்து 10 லிட்டர் பிடிக்கிறதுல இருந்தே இருக்குங்க சார். எல்லாம் செட்டாவே இருக்குது. நம்ம எவ்வளவு நாளும் எடுத்துக்கலாம் சார். இது ஒரு 3 குடம் தண்ணி பிடிக்குங்க. 3 குடங்கிறதே தாராளம். இது தாராளமா 3 குடம் தண்ணி பிடிக்குங்க. என்ன ரேட்டுங்க வருது? இது வந்து பாத்தீங்கன்னா இது வெயிட் கணக்கு தாங்க சார். ஆக்சுவலா இது வந்து கேஜி கணக்கு தான். அப்படிங்கிறப்ப எப்படி 1000க்கு மேல போகும் சார் உங்களுக்கு. ஆமாங்க சார். அப்ராக்சிமேட் ரேட் தான் நானும் சொல்றேன். உங்களுக்கு வெயிட் போட்டாதான் அதோட ஒரிஜினல் ரேட் தெரியும். ஓகேங்களா? இது வந்து பண்டிகை டைம்ல யூஸ் ஆகுறதுங்க. எல்லாம் வந்து பொங்கல் சீர்ஜாமானம் எடுப்பாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழந்தேங்காய் வச்சு மாத்துறது. இது பொங்கல் டைம்ல இந்த அரிசி கழுவிவாங்கல்ல, அந்த இதுக்கு எல்லாமே வந்து இது யூஸ் ஆகும். சர்வ சட்டிம்பாங்க இதோட பேரு. இது சர்வ சட்டிங் சார். இது வந்து நல்லா பினிஷிங் நல்லா இருக்கும். இதுலயே பாருங்க இந்த பெரிய சைஸ் இருக்கிறதுலே பிக் சைஸுங்க சார். இது இருக்கிறதுலே பெரிய சைஸ். இது வந்து இது பழந்தேங்காய் மாத்துறது, கோயில் விசேஷத்துக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பழந்தேங்காய் இதுலதான் வச்சு அப்பெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. இப்ப எல்லாம் சில்வர் பாத்திரமா பார்த்து தொலைவிட்டு இருக்கிறாங்க. என்ன ரேட்டுங்க இது? இது செட் இல்லைங்க சார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வரும். ஆமாங்க சார். ஆமாங்க சார். என்ன ரேட்டுங்க? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி 600 ரூபாய் பக்கமா வருங்க சார். ஆமாங்க. பித்தளைங்க சார். இது வந்து ஐசிசிம்பாங்க. இது வந்து பியூர். இது என்ன ரேட்டுங்க வருது? இந்த பெரிய
இது எப்படியே 1500 அந்த சம்திங் வருங்க சார். ஆனா இது நல்லா பெருசுங்க சார். பெரிய ஃபேமிலிக்கு அந்த மாதிரினா தான் இது யூஸ் ஆகும். நல்லா எல்லாமே பித்தளைங்க சார். இதுல எதுவும் மிக்சிங்கு கோட்டடு அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க சார். எல்லாமே பித்தளைங்க சார். இப்ப பழைய ஜாமானுமே கூட நம்ம பித்தளையும் கொண்டு வந்து போட்டு ஜாமான் எடுக்கிறவங்களும் இருக்காங்க சார். பித்தளை, செம்பு, அலுமினியம், சில்வரு, இரும்பு, தகரம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம பழசு எடுத்துக்கிறாங்க சார். ஆமாங்க. இது வரையுமே வந்து உங்களுக்கு சில்வரு, பித்தளை இதெல்லாமே அங்க பார்த்தலைங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க அலுமினியம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடான்ஸுக்கு, ஹோட்டல்ஸுக்கு, கேட்டரிங்க்கு இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம கிட்ட பெரிய ஜாமான், பெரிய பாத்திரம் எல்லாமே இருக்குது. டபராம்பாங்கல்ல அந்த மாதிரி மூடியோடையே இருக்குதுங்க. சின்ன சைஸ்ல சும்மா 1 கிலோ சமைக்கிறதுல இருந்து 50 கிலோ சமைக்கிற வரையிலுமே வந்து நம்ம கிட்ட பாத்திரங்கள் இருக்குதுங்க. இது எல்லாமே அதே தாங்க. அதுக்கு உண்டான மூடியோடையே இருக்குங்க நம்ம கிட்ட. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோ வெயிட்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 25 கிலோ வருதுங்க. 25 கிலோ வெயிட்டே வரும். நல்லா ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. திக்னஸே நீங்களே வந்து அசைக்கவே முடியாது. நாங்களே வந்து 4-5 பேர் சேர்ந்துதான் இதை தூக்க முடியும். அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும். எல்லாமே அதுக்கு உண்டான பேர் மூடி எல்லாமே இருக்கு. அதே வாடகைக்கு கொடுக்குற அமௌண்டே வந்து நம்ம இதுல போட்டு நம்ம எடுத்துட்டு போயிடலாம். நம்ம ஓனாவே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அது 2 ரேட் வாடகைக்கு எடுக்கிறது. அதே அமௌண்ட் நம்ம இதுல போட்டு புதுசா நம்ம ஓனாவே நம்ம வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ரேட்டும் கம்மியா தாங்க சார் இருக்கும் நம்மளுக்கு. எல்லாமே கேஜி கணக்குங்க சார். ஏன்னா இது வந்து நம்ம ஓன் மேனுபேக்சரிங்கிறதுனால வந்து உங்களுக்கு வந்து நல்லா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்க சார். கேஜி பாத்தீங்கன்னா அதான் 300 ரூபாயில இருந்தே இருக்குங்க சார். கேட்டரிங்க்கு தேவையானதுன்னு பாத்தீங்கன்னா இப்போ டபரா, பிரியாணி டபரா அந்த மாதிரி பார்த்தோம். இது எல்லாமே வந்து அதுக்கு உண்டான கரண்டிங்க சார். இதெல்லாம் கிளறதுக்கு இந்த மாதிரி இதே வந்து பலகாரம் அவிக்கிறது அந்த மாதிரி இதுக்கு எல்லாமே வந்து யூஸ் ஆகும் சார். நல்லா பெருசாவே தாங்க அது இருக்கும். அதே மாதிரி அருவாமனை அதே மாதிரி பாருங்க. வானெல்லாம் பாருங்க இரும்புலயே நல்லா ஹெவியானதா தாங்க சார் இருக்கும் நம்மளது. இது எல்லாமே சின்ன சைஸ்ல தான் இருக்கலாங்க சார். எல்லாமே பாத்தீங்கன்னா வெயிட் கணக்கு தான். எல்லாமே வெயிட் கணக்கு தாங்க. சின்ன சைஸ்ல இருந்தா இருக்குங்க சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா per kg 125 தாங்க சார் வரும். 125 125 ரூபாய் தான். ஆமா. தோசை கல்லும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு கல்லை வந்து உங்களுக்கு ஒரு 250 ரூபாய் அப்படி இருந்தா எடுக்கிறாங்க சார். இது வந்து ஸ்கொயருங்க சார். நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்க சார். அந்த மாதிரிங்க சார். இப்ப எல்லாமே வீடுங்களுக்கே அதுதாங்க சார் எடுத்துட்டு போறாங்க. இது இரும்பே தாங்க. ஷீட் இரும்பு தான். இது நல்லா ஹெவியா தாங்க சார் இருக்கும். இருக்கவே நல்லா ஹெவியா தான் இருக்கும். ஹோட்டல்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்களா அதே மாதிரி இப்ப வீடுங்களுக்கு இது விரும்பி எடுக்கலாங்க சார். இதெல்லாம் நல்லா பேப்பராட் எடுக்கலாங்க சார். நல்ல பேப்பராட் எடுக்கலாம். இது தண்டவாளக்கல்லுன்னு பாத்தீங்கன்னா அந்த சைடு இருக்குதுங்க சார். இதுலயே வந்து சைஸ் 12ஆம் நம்பர் வந்து 16-15 வரையுமே இருக்குதுங்க. காஸ்டிங் இரும்பாங்கல்ல, காஸ்டிங் இரும்பு. ஆமாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாயில இருந்து எடுக்காங்க சார். 300 ரூபாயில இருந்து இருக்கு. இது கேஜி, இது பீஸ் கணக்கு தாங்க சார். ஆமா. இதுலயே சீசனிங் பண்ண இதெல்லாம் சீசனிங் பண்ணாதுங்க சார். இதை பறக்கணும்பாங்களா, கஞ்சி எல்லாம் ஊத்தி பண்ணுவாங்களா அந்த மாதிரி இல்லாம இது சீசனிங் பண்ணதுன்னா அங்க உள்ள இருக்குங்க சார். இது வந்து ஃப்ரை பேனுங்க சார். நம்ம ஸ்டீல்ல பார்த்தலைங்க சார் ஃப்ரை பேன். அதுலயே வந்து இரும்புங்க சார். இது இரும்பு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 270 வருதுங்க சார். 270 ரூபா. ஹேண்டிலும் வந்து பாருங்க உங்களுக்கு ஹீட் ஆகாது. உடன் ஹேண்டில்ங்கிறதுனால ஹீட் ஆகாது உங்களுக்கு. இதுக்கு சர்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து 2 சைஸ் இருக்கு. 2 சைஸுங்க சார். இது இரும்பு தோசை கல்லுங்க சார். இது நல்லா இது வந்து வெயிட் தாங்க சார். நல்லா ஹெவியா இருக்கும். பிளாட்டா இருக்காது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் நம்ம பிளாட்டா பார்த்தோம். இது வந்து கொஞ்சம் குழியா இருக்கும், டீப்பா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதே பாத்தீங்கன்னா புளியாட்டா இருக்குங்க சார். இது வெயிட்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கிலோ வரும். நல்லா ஹெவியா இருக்குங்க சார். அதாவது ஆஃப் பண்ணிட்டு 2 தோசை ஊத்தலாம். அந்த அளவுக்கு ஹெவியா இருக்கும் உங்களுக்கு. இது கேஜி கணக்கு தாங்க சார். இது வந்து 135 ரூபாய் வருங்க சார் கேஜி. ஆமாங்க சார். 135 145 அந்த மாதிரி வருங்க சார். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தோடைய பணியார கல்லுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 குழியில இருந்து இப்ப வீடுங்களுக்கும் பாத்தீங்கன்னா 7 குழி 9 குழி 12 குழி அவ்வளவுதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதே கமர்ஷியலுக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து 19 21 37 அந்த மாதிரி சைஸ் வாரியா இருக்குங்க நம்ம கிட்டயே. சைஸ் சரியா இருக்குங்கண்ணா உங்களுக்கு. சரி, இப்ப நம்ம எத்தனை குழி வரைக்கும் இருக்கு? 50 குழி வரலுமே இருக்குங்கண்ணா. 7 குழியில இருந்து 50 குழி வரலுமே இருக்குங்கண்ணா. இருக்குங்கண்ணா. இதெல்லாம் எப்படி ரேட்? இது வந்து per kg ரேட் தாங்க சார். 330 ரூபா 360 ரூபா அப்படி சைஸுக்கு தகுந்த ரேட் வித்தியாசம் வரும். இது 7 குழிங்க. நல்லா டெப்தாவும் இருக்குங்க சார். நல்லா வெயிட்டாவும் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இண்டோலி தோசை கல்லுங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் நம்பர்ல இருந்தே இருக்கு. 11ஆம் நம்பர்ல இருந்து 13ஆம் நம்பர் வரையுமே இருக்குது. அதுல 2 மாடலா இருக்கு உங்களுக்கு. பிளாட் அதாவது இந்த இடத்துல பீடிங் மடிக்காதான் இருக்கும், பீடிங் மடிச்சதும் இருக்கும் உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 350 ரூபாய் தான் எடுக்கலாங்க. இவ்வளவு நேரம் வந்து நம்ம சில்வர் பாத்திரம், அலுமினியம் பாத்திரம் எல்லாமே நம்ம பார்த்தாங்க. வீட்டு யூஸ்க்கு உண்டானதும் வந்து கேட்டரிங் யூஸ்க்கு உண்டானது, மண்டபத்துக்கு உண்டான பாத்திரம் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது. நம்ம வந்து பழைய பாத்திரம் உங்கள்ட்ட இருக்கிற பழைய பாத்திரம் நம்ம எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தேவையான புது பாத்திரமா நாங்க தந்துறோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்னன்னா இன்னைக்கு ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் பாத்தீங்கன்னா 155 ரூபாய்க்கு போகுது. சில்வர் 45 ரூபாய்க்கு போகுதுங்க. பித்தளை, செம்பு எல்லாமே நாங்க எடுத்துக்கிறோம்.
அது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு தாங்க. நீங்க சப்போஸ் உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வர முன்னாடியே வந்து நீங்க போன் பண்ணி கேட்டு கூட இன்னைக்கு ரேட் என்ன போகுது அப்படின்னு நீங்க கேட்டுட்டு நீங்க எடுத்துட்டு வரலாம். ஏன்னா இன்னைக்கு ரேட் தான் நான் சொல்லிடுறேன். நீங்க கொண்டுட்டு வர அன்னைக்கு என்ன ரேட்டோ அது நீங்க போன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்க எடுத்துட்டு வரலாம். அதை போட்டுட்டு நம்ம பொருள் புதுசாவே கூட நம்ம பழைய ஜாமான எடுத்துட்டு வரப்போ இன்னைக்கு ரேட்டு என்ன இருக்குதுங்கிறத வந்து நீங்க கால் பண்ணி கேட்டுட்டு நீங்க எடுத்துட்டு வாங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.